கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக கிறிஸ்தவர்களுக்குள் ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் செல்லுவோம், ஆராதனையில் கலந்து கொள்ளுவோம், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம், நம்மால் முடிந்த காணிக்கைகளை போட்டுவிட்டு திரும்பி வந்து விடுவோம். ஒருவேளை தேவனுடைய ஆலயத்தில் நிர்வாக குழு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த நிர்வாக குழுவில் இருக்கிறவர்கள் தான் அந்த ஆலயத்தை பராமரிப்பார்கள், அதற்கு வேண்டிய செலவுகளை செய்வார்கள். சில காரியங்கள் குறையோ நிறையோ அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள். இப்பொழுது அந்த நிர்வாக குழுவில் இருக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பது விசுவாசிகளுக்கு தெரியும் பொழுதோ, அல்லது அந்த ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் செய்யப்படாமல் தடைபட்டு இருக்கிறது என்பதை தேவஜனங்கள் கேள்விப்படும் பொழுதோ, அதிலே விசுவாச பிள்ளைகள் யாருமே தலையிட மாட்டார்கள். நமக்கு எதுக்கு, அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நிர்வாக குழுவில் இருக்கிறவங்க உண்மையாக இருந்தால் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். அவங்க உண்மையாக இல்லைன்னா கர்த்தர் அவர்களை நியாயம் விசாரிப்பார். நமக்கு தேவையில்லை. பெரும்பாலும் 190% அதிகமான தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றால் தங்களுக்கு அடாத வழக்கிலே அவர்கள் தலையிட மாட்டார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தில் இருக்கிற அங்கே சில தவறுகளை கண்டாலும் அமைதியாக வந்து ஜெபித்து கொள்ளுவோம் என்று விட்டுவிடுவார்கள். ஏனென்று சொன்னால், தேவன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார். அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள் என்று விட்டு வந்து விடுவார்கள். ஆனால் இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என் வழிகளை கை கொண்டு நடந்தால், நீ என் காவலை காத்தால், என் ஆலயத்தில் நியாயம் விசாரிக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு சின்ன கிராமம் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு ரிட்டையர்டு ஆசிரியர் இருக்கிறார். அந்த ஆசிரியரை அந்த கிராமத்தில் உள்ளவர்களை கையெடுத்து கும்பிடுவாங்க, ஐயா அப்படின்னு. அந்த கிராமத்துக்கு அந்த திருமண்டலத்திலேருந்து எந்த குருவானவர் பணி செய்ய வந்தாலும் இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரை போய் பார்க்காம, அவர்களிடத்தில் கேட்காம அந்த ஆலயத்தில் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் அத்தனை நீதியாக கட் அண்ட் ரைட்டாக இருப்பார். குருவானவர் தானே, ஆண்டவருடைய ஊழியக்காரன் அப்படிலாம் பார்க்க மாட்டார். நீதின்னா நீதி, தப்புன்னா தப்பு. அதை முகத்துக்கு நேரே பட்டுன்னு சொல்லிவிட்டு, ஐயா நீங்கள் செய்கிறது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சீங்க, நீங்கள் இனி எங்கள் ஆலயத்தில் என்ன பண்ணக்கூடாது, குருவானவரை பணியாற்றக்கூடாது, கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவார். அது மட்டும் இல்லை, மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பார். அதனால் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அந்த மனிதர் மீது ஒரு பெரிய மதிப்பு, மரியாதை, கனம் உண்டு. அவரை நேசிப்பார்கள், அவருக்கு பயப்படுவார்கள். ஏனென்று சொன்னால், சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும். யோசித்து பாருங்கள், எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது, எவ்வளவோ பெரியவர்கள் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் பெரியவன் என்றோ பணக்காரன் என்றோ வந்து ஒரு சபையில் ஒரு காரியத்தை சொன்னால், சில நேரம் சின்ன பிள்ளைகள் கூட உன் வேலையை பார்த்துட்டு போறியாப்பா அப்படின்னு எதிர்த்து பேசுவார்கள், மதிக்க மாட்டார்கள். குருவானவரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் எப்படி இந்த மனிதனுக்கு இவ்வளோ பெரிய கிருபை வந்தது? உண்மையாக சொல்கிறேன், தேவனுக்கு பயந்து வாழுகிற மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற கனம், தேவன் கொடுக்கிற அதிகாரம், நீதியாய் நடக்கிற அந்த இருதயமானது தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் வந்தாலும் அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி கண்டு அவர்கிட்ட போய், ஐயா தோத்திரம், நல்லா இருக்கீங்களான்னு மரியாதையாக அவரை நலம் விசாரிக்காமல் போக மாட்டாங்க. அதே நேரத்தில் அவருக்குள்ள தலைக்கணமோ ஆணவமோ கிடையாது. எல்லாரும் வந்து என்ன தான் பார்க்கணும், என்ன தான் கேட்கணும் அப்படிலாம் கிடையாது.
ஒரு தேவ மனிதன் அந்த கிராமத்துக்கு வந்த பொழுது அவரை பார்த்து கேள்விப்பட்டு அவர் வீட்டுக்கு சென்று அவரை விசாரிக்க போயிருக்கிறார். அப்பொழுது அந்த தகப்பனார் அவரை பார்த்து கேட்டாராம், ஐயா, நீங்கள் சொன்னால் நான் உங்களை பார்க்க வந்திருப்பேனே, நீங்கள் எதுக்காக சிரமப்பட்டு ஊழியத்துக்கு மத்தியில் என்ன பார்க்க வரணும் அப்படின்னு கேட்ட பொழுது, இல்லையா, ஒன்று உங்களது வயது, இரண்டாவது உங்களுடைய நீதி நேர்மை, மூன்றாவது இத்தனை தேவனுக்கு பயந்த மனிதனை பார்க்கணுங்கிற எனக்குள்ள இருந்த ஆசை, ஆகவே தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் என்று சொன்ன பொழுது அவர் சிரித்து கொண்டே, பரவாயில்ல, நான் மனுஷன், நீங்கள் கர்த்தரை பார்த்து கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்கிறவங்க, உங்கள் ஊழியத்தில் உண்மையாருங்க, உங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்று ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தாராம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் அது கிடைச்சிருக்கான்னா நமக்கு கிடைக்கல. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். தேவனுடைய வழிகளை கை கொண்டு நடக்காததினால், அவருடைய காவலை காக்காததினால் அந்த மேன்மை கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்க, அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த காலை பொழுதிலும் உங்கள் கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவரீர் உமக்கு பயப்படுகிற பயமும் உம்முடைய வழிகளில் நடக்கிற அனுபவமும் உண்டாகட்டும். அது நிமித்தம் அவர்கள் வாழ்ந்திருக்கவும், அவர்கள் சந்ததி பெருகவும், அவர்களுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு கனமும் மேன்மையும் கிடைக்கவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.